மதுரையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றிய ஆத்திரத்தில் கூலி தொழிலாளி ஒருவரை ஒரு கும்பல் கொடூரமாக கட்டை மற்றும் கல்லால் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரை காலவாசல் பிரித்தானியாபுரம் ஆட்சி தம்பி தெரு பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருபவர் சதீஷ்குமார். கூலி தொழிலாளர் இவர் வீட்டிற்கு செல்லும் பாதையில் தனிநபர் இடத்தில் வசந்த முத்துமாரியம்மன் என்ற பெயரில் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனது வீட்டிற்கு செல்வதற்கான பாதை இல்லை என கூறி பலமுறை மதுரை மாநகராட்சிக்கு மனு கொடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்த நிலையில் உடனடியாக ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் முறைப்படி நோட்டீஸ் அனுப்பி பின்னர் ஆக்கிரமிப்பு அகற்றிய போது முழுமையாக அகற்றவில்லை. இந்த நிலையில் கோவில் திருவிழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருக்கிறது. அப்போது சதீஷ்குமார் இல்லத்திற்கு செல்லக்கூடிய 5 அடி அகலம் உள்ள பாதையும் முழுமையாக அடைத்திருக்கிறார்கள். பின்னர் கடந்த 23ஆம் தேதியன்று இரவு கோவில் திருவிழா நடைபெற்ற போது கோவில் நிர்வாகிகளான காசி மற்றும் அவரது உறவினர்கள் கும்பலாக வந்து திடீரென சதீஷ்குமாரின் வீட்டு முன்பாக நின்றபோது அவரை பார்த்து நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றால் நீ பெரிய ஆளா, உனக்கு எந்த விதத்திலும் வழிவிட முடியாது என கூறியபடி அவரை தள்ளிவிட்டு ஓடக்கூட விடாமல் தரையில் அமர வைத்து கல்லால் மாறி மாறி எட்டி உதைத்து தாக்குதல் நடத்திருக்கிறார்கள். மேலும் அருகில் இருந்த கற்களை எடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்கிறார்கள். அப்போது சதீஷ்குமாரின் மனைவி மகள் ஆகியோர் கெஞ்சி கதறிய நிலையிலும் கண்டுகொள்ளாமல் கும்பலாக சேர்ந்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இதில் கை, கால்கள், தலையில் காயங்களுடன் ரத்தம் சொட்ட சொட்ட இருந்த சதீஷ்குமார் காவல்துறையினருக்கு அளித்த தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த கரிமேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி சதீஷ்குமார் மற்றும் அவரது சகோதரையும் தாக்கிய காயப்படுத்தியதாக கோவில் நிர்வாகிகளான காசி, அவரது உறவினர்களான ஸ்ரீராம், ஜெய்கணேஷ், பாலா உள்ளிட்டோர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவானவர்களை தேடி வருகிறார்கள். ஆக்கிரமிப்பு அகற்றும் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை முழுமையாக நிறைவேற்றாமல் மாநகராட்சி அலட்சியம். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.